டேய் எங்கடா? டேய் அதெல்லாம் கேட்காத, வேலை இருக்கு வா. அப்ப தேங்காய் லோடு? தேங்காய் லோடெல்லாம் போன்லயே பேசிக்கலாம்டா, நீ முதல்ல வண்டியில ஏறு. சரி. அப்ப நானு டேய் நீ எங்கடா வர? நானும் கூட வரேன். ஏறு ஏறு வா வா. அண்ணி அண்ணி இங்க வாங்க அண்ணி. என்ன அண்ணி அப்படி இப்படின்னு ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அண்ணி. அண்ணன் தான் என்னை எதுக்கும் கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் நான் ஒருத்தியே அலைய வேண்டியதா இருக்கு. நீங்க என்னடா அண்ணா எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எதுவும் சொல்றதுக்கே பயமா இருக்கு. அம்மா மருமகளே இங்க வாமா, இங்க வாமா. தாலிக்கு தங்கம் வாங்கியாச்சு. அண்ணனை கூப்பிட்டா கோவப்படுவாரு. பெரிய மனுஷி, நீங்க தொட்டு கும்பிட்டு கொடுங்க. தொட்டு கும்பிட்டு கொடுங்க நீ. அட என்ன சன்னிக்கு இப்ப என்ன நடந்து போச்சுன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டு போகுது. சரி நீ தொட்டு கும்பிடுமா. அதான் அத்தை தொட்டு கும்பிட்டாங்கல்ல, போது விடுங்க. நீயுமா? சரி விடு. மருமகளே நீ வா. வாமா, நீ தானே இத கழுத்துல போட்டுக்க போற. நீயே வந்து சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு கொடு. வா வாமா. வாங்க. வர வர வா வாமா. கைய விடுங்க, நானே வரேன். இந்தா இத சாமி முன்னாடி வச்சு ரொம்ப வருஷத்துக்கு நல்லா வாழணும்னு வேண்டிக்கிட்டு அப்புறமா குடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை எதுக்கு இதெல்லாம் பண்ண சொல்றீங்க? ஏன் என் மருமக தானே தாலி கட்டிக்க போகுது. அது நடக்கிறப்ப நடக்கட்டும். இப்ப என்ன? நீ என்னம்மா வெடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க? மருமகளே இந்தா இத நீ சாமி முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டு கொடு. அட புடி மருமகளே. எடுத்துக்கொடு மருமகளே. ஐயோ மருமகளே, என்ன இது அவசகுணமா தவறுது? சரியா தானே நடக்குது. என்னது? இல்ல நீங்க சரியா பிடிக்கலன்னு சொன்ன. அட இந்த காலத்துல யாருமா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க? கட்டிக்க போறவங்களுக்கு மனசு ஒத்து போயிருந்தா போதும், மத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் வரட்டா? வர மருமகளே. ஆளு பாரு, இதுக்குன்னே வரது. ஏய் பூங்குடி, இந்த பொம்பளை கூட நம்மளால 2 நிமிஷம் கூட இருக்க முடியலையே. இவ வீட்டுக்கு நீ மருமகளா போனா என்ன ஆகுறது? நான் எப்ப உங்க வீட்டுக்கு மருமகளா போறேன்னு சொன்னேன்? அப்புறம் எதுக்கு இந்த பொம்பளை சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? அப்படி நான் செய்யலனா இத வச்சே அப்பா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. அது தேவையில்லாம அவருக்கு தான் மன கஷ்டம். அப்படி என்னதான் முடிவு? கண்டிப்பா நல்ல முடிவாதான் இருக்கும். மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். மச்சான் நம்ம யாருக்குடா போய் பண்ணோம்? பூங்கடிக்கு உன்ன பிடிச்சிருக்கு, உனக்கு பூங்கடி பிடிச்சிருக்கு, அவ்வளவுதானே? ஆமாண்ணே, நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அண்ணியை இப்பே தூக்கிட்டு வந்துடும். அடிங்க. டேய் 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி சரி அமைதியா இருங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். என்ன இங்க வர சொல்லிருக்கீங்க? வீட்டுக்கே வந்திருக்கலாமே. சார் ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் சார். சொல்லுங்க தம்பி. பூங்கொடிக்கு நடக்க போறது பிடிக்காத கல்யாணம் சார். அதை நம்ம உடனே தடுத்து நிறுத்தணும் சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான் தம்பி. எனக்கு மட்டும் பூங்குடி வாழ்க்கை மேல அக்கறை இல்லையா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவன் வாழ்க்கையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார்.
யோசிச்சு யோசிச்சு நாள் கடந்துருச்சு சார். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா அந்த அயோக்கிய பையன் பூங்குடி கழுத்துல தாலி கட்டிடுவான் சார். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். சரி தம்பி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? சார், பூங்குடியை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. பூங்குடி இங்க வர வச்சு நான் அவ கழுத்துல தாலி கட்டணும் சார். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் சார். ஏன் தம்பி, இதுக்கு இதுதான் வழின்னா இதை எப்போ செஞ்சிருக்கலாமே? இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்திருக்கேன்னா அது காரணம் என்ன? சிவசாமிக்கு பயந்தா? இல்ல தம்பி, இந்த உலகமே எழுத்து நின்னாலும் சரி, வீடு ஏறி போய் பூங்குடி இழுத்துட்டு வந்து அவ கழுத்துல தாலி கட்டுங்க தம்பின்னு சொல்லிருப்போம் உங்கள்ட்ட. செய்யலையே. ஏன்? ஏன்னா இந்த விஷயத்துல பூங்குடியை நம்பி இறங்குறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன சார் சொல்றீங்க? ஆமா தம்பி, கடைசி நேரத்துல எங்க அப்பா வாக்குதான் முக்கியம்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். அப்போ இதுக்கு என்னதான் சார் முடிவு? தூக்கிட்டு வந்து தாலியை கட்டுங்க தம்பி. ஆ. அம்மா, இங்க பாருங்க, நான் சொல்றேன், என் பொண்ணை தூக்கிட்டு வந்து அவ கழுத்துல தாலியை கட்டுங்க மாப்ள. யார் வந்து கேக்குறான்னு நான் பாக்குறேன். ரஞ்சிதா, அவசரப்படாத. பூங்குடியை பத்தி தெரிஞ்சுமா இப்படி பேசுறேன்? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? எந்த பெத்த தாயுமே தான் பொண்ண ஊரறிய உலகறிய சந்தோஷமா கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்ப அந்த மனுஷன் பூங்கொடி அந்த அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாரோ அந்த நிமிஷத்துல இருந்து நெருப்புக்குள்ள தூக்கி போட்டது மாதிரி இருக்கு. என்னால ஒரே ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. அழுதே நான் செத்துருவேன் போல. பூங்கொடி எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அப்பா சொல்லிட்டாரு அப்பா சொல்லிட்டாருன்னு என்ன உசுரோட சாகடிக்கிறா. அவளுக்கு வேணா அவங்க அப்பாவோட வார்த்தை பெருசா இருக்கலாம், எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் பெருசு. மாப்பிள்ள, மா, பூங்கொடியை பெத்தவ நான் சொல்றேன். நீங்க பூங்கொடி கழுத்துல தாலி கட்டுங்க.